ஆப்ரேஷன் சிந்தூர் அது குறித்து 3வது செய்தியில் பேசணும். அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நீங்கள் சொன்னது மாதிரி பல பயங்கரவாத முகாம்கள், கிட்டத்தட்ட 9 முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன. அதில் பலரும் இறந்து போனாங்க. இப்போ தான் ஒரு பெரிய பேனரில் யாரெல்லாம் இறந்து போனாங்கங்கிற ஒரு லிஸ்ட்டு, அதாவது நம்ம பாஷையில் சொல்கிறதுனா பாகிஸ்தானில் இப்போ தான் அங்கங்கே ஸ்ரத்தாஞ்சலி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் தெரியுது இத்தனை பயங்கரவாதி இறந்து போயிருக்கான் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கும் கணக்கு வேணும்ல, அதனால எங்கேயோ ஒரு இடத்துல பேனர் ஒட்டிருக்காங்க, இப்போ தெரிஞ்சிருக்கு. இப்போ அதில் மசூத் அசார் ஃபேமிலியிலே கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. அதாவது அந்த நேரத்தில் இருந்து அந்த 16 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. அதில் குறிப்பாக அவருடைய சகோதரர் ஒருத்தரும் இறந்திருக்காரு. அவருடைய மனைவி தலைமையில் இப்பொழுது பெண்கள் பயங்கரவாத அமைப்பை ஜெய்ஷ் இ முகமது, அதாவது மசூத் அசார் முன்னெடுக்கிறார், அதற்காக ஃபண்டிங்லாம் தயாராகிட்டு இருக்கு. அதற்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பாகிஸ்தானே கூட அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும். அவங்க என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கணவனை இழந்தவர்கள், இப்படியெல்லாம் இருந்து ஆல்ரெடி பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவருடைய மனைவி, இவங்கள்ட்டெல்லாம் பேசி அவங்களையும் பயங்கரவாதத்துக்கு, இந்த பெண்கள் படைக்கு ஆள் சேர்க்கும் வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இது இந்தியாவில், தமிழகத்தில் எங்கே வேணாலும் இந்த நெட்வொர்க் அவங்களால ஃபார்ம் பண்ண முடியும், நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தையே அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அந்த செய்தியிலேயே சர்வாதிகாரி ஆட்சி நடக்கும் பொழுது அதெல்லாம் துருபிடிச்ச சர்வாதிகாரிங்க, இரும்பு மனம், அரக்க மனம், துருபிடிச்ச கை, இப்படி இருக்கக்கூடியவர், விளம்பர மோகத்தில் அலையக்கூடியவர், ஃபோட்டோஷூட் ஆட்சி, அது எல்லாத்தையும் தாண்டி தத்தி வேற. இப்படி இருக்கும்போது அது என்னங்க பெரிய என்ன பாலம் தேர்மா ஓடுது? தினசரி பிரச்சனை, தினசரி கோர்ட்ல செருப்படி வாங்கிறது. இன்னைக்கு சிபிஐ விசாரணை இவருக்கு, பகுஜன் சமாஜ் தலைவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கு சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டாங்க. இந்த கிட்னி திருட்டுக்கு இனிமே அதை நடத்தி என்ன போயாச்சு. அதனால ஆதாரங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிட்னி திருட்டுக்கு இவங்க அமைச்ச இதுக்கு கோர்ட்டு சொன்னதுக்கு, இந்த மாதிரி தினசரி கோர்ட்ல போய் இவங்க கடைகடையாய் போய் மன்னிப்பு கேட்பவன் அப்படிங்கிற பேஜ் மாதிரி இவங்க தினசரி கோர்ட்டில் மன்னிப்பு கேட்பவன், தினசரி கோர்ட்டில் அவமானப்படுபவன் அப்படிங்கிறத அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பொருந்தும். இவங்களுக்கு இந்த விளம்பரம், அதோட இல்லாமல் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இதுவோ திருச்சபை முஸ்லீம் கழகம். அது அப்படி இருக்கும்போது இவங்க போய் பாய்மார்கம் பேர்ல நடவடிக்கை எடுத்துருவாங்களா? அந்த ஜமேஷா முபீன் அந்த சிலிண்டரோட காரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இந்த கோவில் வாசல்ல வெடிச்சதுனால அப்படி ஒரு சம்பவம் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கு இவங்க என்ன முட்டு கொடுத்தாங்க? சிலிண்டர் வெடிச்சிருச்சுங்க, நாம என்ன சிலிண்டர் விபத்து, அதாம என்ன நினைப்போம், குக்கிங் கேஸ் சிலிண்டரை கார்ல எடுத்துட்டு போயிருக்கான், அப்ப ஏதோ அது வெடிச்சிருச்சு இப்படி இருக்கு. இப்படிதான் முதல் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்தது. பிரியாணி எங்க செய்யறதுக்காக இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போயிருக்கான். அதுவும் விடிகால 2:30-3 மணிக்கு. அதுவும் அந்த எல்லைச்சாமியா இருந்து அவர் கோயம்புத்தூரை காத்தார். இல்லைன்னா இன்னைக்கு 1000 பேர் அன்னைக்கு தீபாவளி இன்னைக்கு எமலோவன் தான் அவனுக்கும். அப்பேற்பட்ட இதுக்கே இவங்க முட்டு கொடுத்தவங்க. இப்ப பத்திரிகையில அந்த வந்திருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்திலும் இவங்களுடைய இயக்கமானது படித்தவர்கள் மத்தியில போறாங்க. ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியால போக வேண்டியது. சோசியல் மீடியால உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லித்தரேன், உங்களுக்கு நம்மளுடைய மத பழக்க வழக்கங்களை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிக்க வேண்டியது. அவங்கள பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா மூளைச்சலவை செய்ய வேண்டியது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்கள பயங்கரவாதத்துக்கு அழைச்சிட்டு போறது. இது தமிழ்நாட்டில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கடந்த கால வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் ஏற்கனவே நம்ம இதில் பதிவு செஞ்சதுதான். 1998 பிப்ரவரி 14 கோயம்புத்தூர்ல பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு. அதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு லேடி எங்கள் வீட்டுக்கு வந்தது. என் பையன் 3 மாத குழந்தையா இருக்கும் போது என் மச்சான் வீட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த லேடியை கைது செய்கிறாங்க. அவள் தான் பெண் தீவிரவாதி ஆயிஷா. வடபழனியில பெரிய அளவில் பாம்பு எல்லாம் பிடிச்சி, பாம்பு, கத்தி, ஆர்டிஎக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஆதார பொருட்கள் எல்லாம் பிடிச்சாங்க. எப்படி காவல்துறை போய் அவங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸை இறக்கி அப்படியா கண்டுபிடிச்சாங்க?
கோடம்பாக்கத்துலயோ வடபழனிலையோ அந்த பொண்ணு போய் அந்த தீவிரவாதி போய் ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறா. டீ குடிச்சிட்டு பணம் தர முடியாது போடாங்கிறா திமுக பாணியில. உன்னொன்னு பணம் கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு மிரட்டினோன்னா உன்னை குண்டு போட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு துடுக்கா பேசிடுறான். அவன் பயந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணையே பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே வெளில வருது. நான் சொல்றது போயின்னா யாராவது போய் பழைய பேப்பர்ல பிப்ரவரி 1998 செக் பண்ணிக்கலாம். அது 20 தேதிக்கு அப்புறம் 20லேருந்து 28க்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொடுங்கையூர்ல ஒரு பெரிய அளவுல அங்கேயும் பாம்பு பிடிச்சாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இமாம் அலி அவனை என்கவுண்டர்ல போடுறாங்க. தப்பிச்சு போறோன்னா ஷக்கீல் அக்தர் அப்படின்னு பீகார் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து தான் என்கவுண்டர்ல இமாம் அலியும் இன்னொரு அலியும் போடுறாங்க. அவனோட பாடியை மதுரையில் நெல்பேட்டை மசூதி கொண்டு வராங்க. நெல்பேட்டை மசூதியில் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. நான் ஒரு தீவிரவாத செயல் செஞ்சு ஒரு 50 பேரை கொன்னுடுறேன்னு வச்சுங்க, இந்து சமுதாயம் என்ன பண்ணும்? என் பாடியை ஓமாமலியூர் கொள்ளக்கரைக்கு போகும்போது அந்த ஊர் முழுக்க லட்சம் பேர் திரண்டு தியாகியே, செம்மலே, பலரை கொன்றவனே, பலரின் தாலி அறுத்தவனே, குடியை கெடுத்தவனே, நீ வாழ்வ அப்படின்னு நான் கோஷம் போடுவாங்க. இந்த பயலை இங்கேயே புதைக்க கூடாது, இந்த ஊர்லயே பாடி வைக்க கூடாது, கலப்பு முன்னாடி நீ இதை கொண்டு போய் கொள்ளடத்துல முதல்ல ஓடுதுங்கிறாங்க. முதல பண்ணையில சிதம்பரத்துலயோ அணைக்கரையிலயோ கொண்டு போய் போடு. இல்ல அனாதை போனமாவனாலும் காக்கா நாய் தின்னுட்டு போட்டோம், இந்த ஊர்ல புதைக்க கூடாதுன்னா எந்த ஊர்லயுமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தமிழ் சமுதாயம், இந்து சமுதாயம் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலைகளை யார் செய்தாலும் அவர்களை புறக்கணிப்பதை ஒரு முக்கியமான இதாக வச்சிருக்கு. சந்தன கடத்தல் வீரப்பன் இந்து தான், யாராவது ஆதரிச்சமா? ஆட்டோ சங்கர் ஜெயிலுக்கு போய் சாகும்போதுதான் மதம் மாறிது, பாதிரியால மதம் மாற்றப்பட்டான், அது வரைக்கும் அவன் இந்து தான், அவனை யாராவது ஆதரிச்சமா? இந்த மாதிரி பொன்பரப்பி அந்த இவரு கல்லாலே அடிச்சு ஜனங்க கொண்டாங்களே தமிழரசன், அவரு இந்து தான், யாராவது ஆதரிக்குமா? அதனால நீங்க தேசத்திற்கு எதிரான செயல்கள் நடக்கும் பொழுது, இந்த சமுதாயத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்கள் நடக்கும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இது தமிழ் சமுதாயத்தின், இந்து சமூகத்தின் அடிப்படை கூறு. ஆனா இமாம் அலி மேட்டர்ல என்ன நடந்தது? நெல்பேட்டை மசூதியில 2000 பெண்கள் கூடி நாங்கள் 1000 இமாம் அலியை பெற்றெடுத்து தருவோம்னு கோஷம் போடுறாங்க. காவல்துறை கண்டித்ததா? அங்க இருந்த முத்தவலிகள் கண்டித்தார்களா? அங்க இருக்கக்கூடிய ஜமாத் இருக்கக்கூடிய யாராவது கண்டித்தார்களா? ஊடகங்கள் கண்டித்ததா? எவன் கண்டிச்சான்? இப்ப பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த இதுல கண்டிப்பாங்க பாருங்க, யார? நம்மளை கண்டிப்பானுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் ஓடி நம்மளை கெட்ட கெட்ட வார்த்தையில, நம்மளுடைய போன தலைமுறை அதுக்கு முந்தின தலைமுறை வரைக்கும் திட்டினா கூட பரவாயில்ல, அவனுக்கு அதுக்கு மேல தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம கெட்ட கெட்ட வார்த்தையில கமெண்ட்ல திட்டுவாங்க பாருங்க. அவனுக்கு தன்னை திருத்திப்போம், நம்மளை எல்லாரும் இப்படி ஏசுறாங்களே, நாம உள்ள ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டாமா? அப்படிலாம் அந்த சிந்தனையே கிடையாது. அதை விட்டுட்டு குத்தம் சொல்றவன, தப்பை சுட்டி காட்டுவன ஒரு குற்றவாளி கொண்டு நிறுத்தத்துல இவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளஷர். அந்த பெண்களே என்ன சொல்லியிருக்கணும்? இமாம் அலி இங்க கொண்டு புதைக்காத, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க 1000 இமாம் அலிகளை பெற்றுத் தருவோம்னு கோஷம் போட்டாங்க. இன்னொரு விஷயம், லக்ஷ்மணன் அவர் ராயப்பேட்டா அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தார், அப்புறம் டெப்டி கமிஷனரும் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். 2013 அக்டோபர் 3 சித்தூர்ல போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில் போன்ற தீவிரவாதி, அதுல ஒரு லேடியும் இருக்கா தீவிரவாதி அந்த கும்பல்ல, அவளை போய் பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படையை அழைச்சிக்கிட்டு, அப்ப சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு இந்த லக்ஷ்மணன், அவரு போய் சித்தூர்ல அந்த வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டு கதவை திறக்கல என்ன உடனே ஓட்டை பிரிச்சு ஓட்டு வீட்டுக்குள்ள இறங்குறாரு. இறங்கின உடனே இன்னைக்கு அந்த லக்ஷ்மணனுக்கு இந்த மூக்கும் நல்லா இதா இருக்கும், அவருக்கு சப்ப மூக்காகி மூஞ்சி இல்லாம பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் இருந்தாரு. இந்த ஜெயலலிதா அம்மா கூட சிஎம்ஆ இருக்கும்போது போய் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி குக்கராலே அடிச்சு
அதுவும் அவர் குதிச்ச உடனே அந்த வீட்டுக்குள்ள இறங்கி இவங்களை பிடிக்க குதிச்ச உடனே குக்கர் எடுத்து மண்டையில அடிச்சு அதுக்கப்புறம் தான் போலீஸ் உள்ள போய் இவரையும் மீட்டு தீவிரவாதிகளும் கைது செஞ்சாங்க. அதனால பெண் தீவிரவாதியா அதெல்லாம் இல்லை. போற போக்குல புர்ரா விடுறாங்க. 90-95% இஸ்லாமியர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் எளியவர்களின் குரல், நல்லவர்களின் குரல், தேசியவாதிகளின் குரல் எடுபடுவதில்லை. வேலூர் இப்ராஹிம் பையனுக்கும் கஞ்சா கேஸ் போட்டு அவரையும் முடக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஃபாத்திமா அலி பேர்ல அவங்க தேவையே இல்லாத பல்வேறு பிரச்சனைகளை அவங்களுக்கும் கலப்புது இந்த அரசாங்கம். நல்லவர்களை ஒதுக்கி அயோக்கியர்களை வளர்க்கக்கூடிய வேலையை ஜமாத்தார்களும் தமிழக ஆட்சியாளர்கள் நல்லவர்களை வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய கும்பலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக வேடிக்கை பார்ப்பதே இந்த தவறுகளுக்கெல்லாம் அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் துணை போகின்றார்களோ என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றது. ஏற்கனவே காஷ்மீர் போன்று மாறிவிடுமோ என்று கேரளாவிலும் தமிழகத்திலும் ஒரு சூழ்நிலை உள்ளது. அந்த சூழ்நிலையில் பத்திரிகை செய்தியானது நமக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. இதை என்னையே மட்டும் பார்த்தால் போதாது, தமிழக போலீஸும் தமிழக காவல்துறையும் தமிழக ஆட்சியாளர்களும் இவங்கள் மீது கண் வைத்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஸ்ரீ டிவியை வாட்ச் பண்ணது போரும் காவல்துறை அவர்களே. ஸ்ரீ டிவி என்ன பண்றாங்க, கௌதம் என்ன பேசுறான், ஜெயராமன் என்ன சொல்றான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி செய்யறதை விட்டுட்டு தீவிரவாதிகளை பிடிச்சிங்கன்னா இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய எண்ணம்.